ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சு மிட்டாய் இருக்குல்லங்க, அதை தான் பார்க்க போகிறோம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பஞ்சு மிட்டாய்ங்கிறது வந்து தெருவிலே வரும் போவோம். நான் என்ன பண்ணுவோம், ஒரு ரூ. 5 இல்லை ரூ. 2, அதுக்கு முன்னாடிலாம் ரூ. 2 இருந்தது, அதுக்கு முன்னாடி 50 காசுலாம் இருந்தது. அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நேராகவே வந்துடுது. நான் ஒரு சின்ன ஒரு சர்க்கரை அளவு தான் இருக்கும், அதுவும் சர்க்கரை தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சர்க்கரை மாதிரியான ரோஸ் கலரில் இருந்துச்சு, அதே சைஸில். அதை எடுத்து உள்ளார போட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றினார், தேங்காய் எண்ணெய் ஊற்றினார். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிட்டே இருந்தது. என்ன ஆகுதுன்னா நூலாக வந்து ஒன்று ஒன்றா சேர்ந்துகிட்டே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அவருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தான், சர்க்கரை மாதிரி ஒன்று போடுறாருங்களா. பார்த்திங்கன்னா அவருங்க அப்படியே குச்சி எடுக்கிறாரு, அப்படியே பஞ்சு மிட்டாய் வந்து அப்படியே சுருட்டி அப்படியே நம்ம லைவாக. ஏன்னா இப்போ சில பேர்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான புட்டு அது இதும்பாங்க. இது வந்து கலர் ஆட் ஆகிருக்கு, அதனால் இது ஃப்ரெஷ்ஷான புட்டுன்னு சொல்ல முடியாது, கெமிக்கல் தான். நான் சொல்கிறது வந்து அதெல்லாம் வந்து பாக்கெட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து தெருவிலே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உடனே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஸ்டண்ட் பஞ்சு மிட்டாயின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே பார்த்துருக்கேன்னா, கல்யாண வீட்டில் தான் பார்த்துருக்கேன். நீங்களும் அங்கே தான் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.